அந்த காலை காற்றில் பனித்துளி இன்னும் கரைந்து விடாமல் மிதந்தது. பழைய மார்க்கெட்டின் நுழைவாயிலில் கல்லில் கல்லாக அடுக்கப்பட்ட பாதை ஈரமாக இருந்தது. லாரிகள் இறந்து போன சத்தம் போல தூரத்தில் ஊளையிட்டு சென்றன. ஆனால் இந்த தெருவில் கோழிக்கறி விற்பவரின் கூக்குரல், கத்தரி முளைக்கீரை வெட்டும் சிரச்சிரச் ஒலி, உலர்ந்த தழைப்பட்டையில் மாறி விழும் அமரத்து பழங்களின் மெத்த மெத்த கசிவு எல்லாமும் ஒன்றாக கலந்த ஒரு சத்தமாக திண்ணை மீது படர்ந்தது. வெயிலின் மெல்லிய நூல் போல ஒளி பழைய கம்பிகள் இடைப்பட்ட பாளி கூரைகளின் சிதர் மடிப்புகளிலிருந்து உள்ளே வந்து கிணற்றின் அருகே ஊற்றப்பட்ட தண்ணீர் வழியாக மின்னின. அதே மார்க்கெட்டின் நடுவில் அளவோடு கட்டப்பட்ட ஜவுளி போல சீரையாக முடியை நெட்டி கட்டிய மாதமாதேவி அமர்ந்திருந்தாள். அவளுடைய முன்பில் ஒரு சிறு மூங்கில் கூட. அதன் செயற்கை வாசனை அப்படியே பழங்களுடனே கலந்திருந்தது. காய்ச்சல் போல வெளுத்துள்ளம் கொள்ள வைத்தது அந்த அமரத்தின் வாசனை. பச்சை தோலின் வழியாக இரகசியமாக பரவும் வெண்மையான் சாறு, கத்தியின் துளையில் மேல் பிடித்த உப்பு தூளின் காற்றுப்போக்கு, இவை எல்லாமே வாங்குபவர் வாய் நீர்க்க வைத்தது. அம்மா, இந்த பழம் புளிக்காதுதானே என்று ஒரு பெண் கேட்க, புளிக்கச் சொல்றதா? இதுல கலந்தது என் கைவாசம்தான் என்று மாதமாதேவி சிரித்தாள். அவள் சிரிப்பு எளிமையும் உறுதியும் சோர்வில்லாத அன்பும் கலந்த ஒன்று. இரு மகள்களைப் பற்றி யாராவது கேட்டால் அவள் திருச்செந்தூர் ஆலயம் பார்த்த அன்னை மாதிரி மார்பை நீட்டி, என் பெரியவள் நந்தினி எல்லைக்குப் போய் நாட்டை காப்பது போல, சின்னவள் சாவித்ரி இங்குள்ள மக்களை காத்துக்கிட்டே இருக்கா. ஆனா நான் என் கையால என் வியர்வையால இன்றும் அமரத்து பழம் விற்கிறேன் என்று சொல்வாள். அந்த பெருமை அவள் கண்ணில் மட்டும் இல்லை. அவள் கூட யாராவது பார்ப்பதெல்லாம் ஒவ்வொரு பழமும் தான் அவளுக்கு பெட்டகமாயிருந்தது. எப்படியோ அந்தச் சிரிப்பை தாங்காமல் அந்த தெருவில் புதிய சத்தம் ஊடுருவியது. பளிங்கு கடிகார பட்டையில் சுண்டியுருளை ஓட்டி வந்தது போல ஒருவன், இன்ஸ்பெக்டர் அருண் சௌதரி. அவன் சாளர கண்ணாடி கடிகாரத்தின் மேல் அள்ளிக்கொண்ட பார்வை, காலணியின் ஒலியை தெருவோடு சண்டையிடுமாறு மிதித்து நடப்பது, வழிவிடாதவன் மீது தோன்றிய வெறுப்பை முகம் மறைக்காமல் காட்டிக்கொண்டே வந்தான். அவன் பக்கத்தில் 2 காவலர்கள். ஒருவர் தன் உச்சியை தடவிவிட்டு இன்னொருவர் கையிலிருந்த சட்டியை இயந்திரமாய் தரையில் தட்டினான். என்னம்மா, மார்க்கெட்டில் நியமம் என்று சொல்லிக்கிட்டு யாருக்கும் விலை மதிப்பில்லாம பழம் விற்கறியா என்று அருண் சிரிக்காத குரலில் கேட்டான். சிரிப்பாளரின் முகம் அவன் கண்ணில் சுகமாக இல்லை. சாமி, நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். தள்ளுபடி கேட்காம வாங்கிட்டு போங்க. என் வீட்டை என் கையாலதான் நடத்துறேன் என்ற மாதமாதேவி மெதுவாக பேசினாள். அவள் வாக்கில் பயமோ தயக்கமோ இல்லை. இருந்தது சாலச் சீரான மரியாதை. ஆனால் அந்த மரியாதையே அவன் இதழில் கசப்பாகத் தோன்றியது. அவன் வளைந்த புருவத்தோடு கூடைமேல் கையை கொட்டி ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு சுத்தம் பார்க்காம வெட்டி வைத்த கத்தியைப் போலத் தன் பற்களால் கிழித்தான். சாறு அவன் விரல்களுக்குள் ஓடி கரும்புள்ளிகளுக்குள் மறைந்தது. இவற்றுக்கு வரி கட்டுனதா? அனுமதி எங்கே? ரசீது எங்கே என்று அவன் பேச்சு. அவன் கசப்பான சிரிப்பை மறைக்கவில்லை. ஐயா, நான் இங்கே பல வருடமாயிருக்கேன். வாடிக்கையாளருக்கு மறைமறையாக பழம் கொடுக்க மாட்டேன். வேண்டியதை வாங்கிக் கொடுங்க. பணம் இங்கே தந்து என்று அவள் வாக்கை முடிப்பதற்குள், பணம், ரசீது, பெரிய சட்டத்தார் போல பேசறியா என்று அவன் ஒரு கையை பின்புறம் தூக்கி கூடை முழுக்க ஏந்தி ஒதுக்கியான். அந்த கூடை கல்லில் விழுந்த சத்தம் மார்க்கெட்டின் சலசலப்பையும் மிஞ்சியது. அமரங்கள் எல்லாம் தரையில் சிதறின. சில பழங்கள் கிழிந்தன. சில மேல் மேல் மோதிக்கொண்டு பக்கத்து வழியில் உருண்டன. அந்த தருணத்தில் காற்று 2 வினாடிகள் நின்றது போல இருந்தது. யாரும் சத்தம் போடவில்லை. கண்ணாடி பாட்டிலின் துளி துளி சத்தம் மட்டுமே அருகிலிருந்த சின்ன கடையிலிருந்து கேட்டது. அது எதுக்கு என்று மாதமாதேவி கேட்கவே அவன் கூடுதல் தூசிமணி போல, நீ ரேட்டும் பிடிக்கிறது, நீ இந்த பாதையையும் பிடிக்கிறது, இந்த நகரத்துக்கே தந்திரம் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பழத்தை பிடித்து பறித்தான். அவன் வாயின் ஓரம் அமர சாறு மெதுவாக வழிந்தது. விற்பவர்களின் கண்கள் ஒன்றுமே கதை சொல்லவில்லை. ஆனாலும் அவர்கள் முகங்களில் எழுந்திருந்த பயம், இதற்கு எதிராக நிற்கும் தைரியம் எங்கிருந்து வரும் என்ற கேள்வியை தூக்கியது. பக்கத்து தேயிலை கடைக்காரன் தன் கோப்பையின் வாசலை மூட முயன்றான்.
மீன் விற்பவள் கட்டில் பள்ளத்தில் கையை வைத்து மேலே எழும்ப முயன்று முடிவில்லாமல் நின்றாள். மழை வரப்போகிறது போல் ஒட்டுமொத்த சந்தையும் மெதுவாக தலையை தாழ்த்தியது. அந்த அமைதி நடுவே ஒரு சிறு ஒலி, ரெக்கார்டிங் ஸ்டார்ட். அருகில் இருந்த பழுதடைந்த கட்டிடத்தின் முன்பாக நில்லும் சிமெண்ட் படிக்கட்டின் மேல் மேடையாக ஒரு மலிவான மொபைல் தாங்கியில் தொங்கியது. அந்த போனை பிடித்த கைகள் சற்றே நடுங்கின. தான் படிக்கும் கல்லூரியின் கட்டணத்தை நெருக்க நெருக்க பணிபட புரிந்து கொண்டு வருகிற இளைஞன் ரோஹித். அவனுடைய கண்களில் அடங்கி நிற்கும் கோபம் உணர்ச்சியின் மேலிருக்கும் பொறுமையின் காற்றாடியை கிழித்து வெளியே வரத் தொடங்கியது. அரசு பேசினால் சட்டம், இவரைப் போல பேசினால் அதே சட்டம்தான் என்று அவன் தன்னடக்கமாக பேசிக்கொண்டு கேமராவை தாழ்த்தாமல் அருணின் கால்களுக்கு அருகே விழுந்த அமரத்தை பிரேம் செய்தான். கீழே சிதறி கிடக்கும் பழங்களில் ஒன்று அதன் பட்டை உடைந்து உள்ளிருக்கும் வெண்மை கனி தெரிந்து கொண்டது. அவன் அந்த படத்தை பிடித்து தன் மனதில் ஒரு ஊசியை நுழைத்தது போல பார்த்தான். பதிவு பண்ணிட்டியா? சரி, போயி உன் வேலை பார்க்க என்று அருகில் ஒருவன் திரும்பி பார்க்காமல் கிசுகிசுத்தாலும் ரோஹித் கேட்கவில்லை. இதுக்கு ஒரு துயரம், வெறும் வீடியோ அல்ல என்று அவன் உள்ளே சொல்லிக் கொண்டான். பதிவை முடித்தவுடன் அவன் தெருவோர சிறுமின் கடை ஒன்றுக்குள் சுருண்டு போய் ஒரு பழைய சார்ஜர் வாங்குவது போல காட்சியளித்து சாய்ந்த மதில் பின்னால் நின்று வீடியோவை வெட்டத் தொடங்கினான். அசிங்கமான சத்தங்கள், சிரிப்பு ஒலிகள் எல்லாம் மெதுவாக குறைக்கப்பட்டன. ஆனால் மாதமாதேவியின் சொற்கள், என் கையால என் வீட்டை நடத்துறேன் எனும் வாக்கு அவன் காதுகளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. வீடியோவின் முடிவில் ஒரு நொடிக்கு அவன் அமரத்தின் வாசனை நினைத்தான். அந்தச் சுவை மொபைலின் கண்ணாடியிலும் பழம் போல உறையுமா என்று ஒரு வினா. ரோஹித் வீடியோவை பகிர வேண்டிய இடம் தெரிந்திருந்தது. இந்த நகரத்தில் தன் குரல் சத்தமில்லாமல் ஒலிக்க வேண்டுமானால் எல்லைக்குப் போய் பெருக்க வேண்டும். அவன் முதலில் உள்ளூர் சமூக குழுவில் பதிவேற்றினான். அதன் தலைப்பிலேயே, ஒரு தாயின் கூடை, ஒரு அதிகாரியின் கால், யார் பெரியவர் என்று எழுதியான். அதிலிருந்து 1 மணி நேரத்தில் வீடியோ ஓர் குறுக்கு பாதையை தேடி எல்லை வட்டாரத்துக்குப் போய்ச் சேர்ந்தது. ஊதா நிறமான மாலை வெளிச்சத்தில் சமவெளியில் வீதியாக ஓடும் காற்றைப் போல சென்று சேர்ந்தது அது நந்தினியின் கைக்கு. நந்தினி சாளரத்தின் கம்பிகளில் கையை வைத்துக்கொண்டு வெயில் நிறைந்த இருமுனை பூமியை பார்த்து கொண்டிருந்தாள். கோர்ட் சார்ந்த ரெசிலையண்ட் கம்பளியால் கழுத்து வசமாக இருந்தாலும் முகத்தில் மெல்லிய சோர்வு. அவள் பணியில் முரண் சத்தம் எதுவாக இருந்தாலும் அவள் உள் அமைதியை பழக்கமாக வைத்திருந்தாள். மதிய உணவை மறந்துவிட்டு ரோந்து போன அந்த நாளில் அணி நண்பன் ஒருவன், மேம், உங்க அம்மா இந்த வீடியோ என்று அவளுக்கு மொபைலைத் தந்தான். அவள் கண்கள் 2 அடி ஓங்கி விரிந்தன. பதட்டமாக அல்ல, ஆனால் ஒரு நகரத்தில் அம்மா அமர்த்து பழம் விற்றதை கூறி சிரித்துக் கொண்டிருந்த அந்நாள்களை நினைத்து. வீடியோ திறந்தவுடனே அந்த கூடை படர்ந்து விழும் சத்தம் அவளது அடிவயிற்றுக்குள் விழுந்தது. வெளியில் வெடிகுண்டின் ஒலி வரும்போதும் அச்சப்படாத அந்த நெஞ்சு அந்த நொடியில் ஒரு துளி நடுங்கியது. அம்மா தாங்கித்தான் இல்லையா என்று அவள் உள்ளே கேட்டுக்கொண்டு பேசாமல் ஒரு நொடிக்கு கைகளைச் சுருக்கிக் கொண்டாள். சுருக்கத்தில் உண்டான அரிப்பைச் சமப்படுத்திக் கொண்டு அவள் முதல் அழைப்பு உதிர்த்த நபர் சாவித்ரி. தொலைபேசி இணைப்பின் அக்கம் பக்கத்தில் சாவித்ரி தனது அலுவலகத்தின் பெரிய சாளரத்தில் இருந்து நகரை பார்த்து கொண்டிருந்தாள். காகிதங்களின் திரள் டேபிளில் இளஞ்சிவப்பு மலர்களின் வரைபடம் போல பரவியிருந்தது. அழைப்பின் மெலிதான சத்தம் அவளுடைய சீரியத் தொனியை இடைவிடாமல் பாதித்தது. அக்கா என்று சாவித்ரியின் குரலில் துடிப்பு இருந்தது. இருபக்கம் நீண்டபடியே உளமாற பேசும் எளிய வழக்கம்தான். ஆனால் அந்த நொடியில் இருவருமே ஒன்றே ஒரு காட்சி பார்த்தனர். அம்மாவின் கூடை சிதறியது, கூடை விற்ற கைகளின் நடிப்பு. நந்தினி, நான் வீடியோ பார்த்தேன் அம்மா என்று சாவித்ரி தொடங்க, சாவி, நான் இங்கே இருக்கிறேன், நீ அங்கே இருக்கிற, ஆனா அம்மா அங்கேயே அந்த சந்தையில்தான் என்று நந்தினி சொன்னாள். அவளுடைய வார்த்தைகளில் ஒரே திசை. பயன்பாடில்லாத கோபத்தை கனமாக மாற்றாமல் பயனுள்ள முடிவை தேடுவது. நீங்க கோபப்படுறீங்களா என்று நந்தினி கேட்டது. கோபம்தான், ஆனா நான் அதிகாரியா இருக்கிறேன், எதையாவது செய்ய வேண்டியதுதான், நேரமில்லாம நடப்பது போல் செய்யக்கூடாது என்று சாவித்ரி உளவேண்டுதல் போல பேசினாள். அவளது முகத்தில் உண்டான தீவிரம் பிளாஸ்டிக் பை உடைந்த சத்தமாய் இதயத்தில் ஒலித்தது. இவங்க யாருன்னு காட்டுவேன்,
ஆனா அதுக்குள்ள அம்மாவை தனியா விடமாட்டேன் என்றாள். கண்ணாடியால் மறைக்கப்பட்ட சாளரத்தில் அவளது முகம் சற்று விரிந்தது. அங்கு அவளது விழிகளில் உண்டான நெருப்பு மட்டும் காலத்தில் புகைப்படமாயிருக்கும். இந்த இடையில் மார்க்கெட்டில் ஒரு நடுக்கம் மீண்டும். அருண் சௌதரி, சர் என்று ஒரு குரலைக் கேட்டான். யாரோ ஒருவன் ஓடி வந்து கிசுகிசுத்தான். சார், வீடியோ லைவ்ல போயிருக்கு. அந்த கிசுகிசுப்பின் பின்னால் ஒரு பயம். அதிகாரத்தின் மீது நிழல் விழுந்தது. யாரு அத போட்டது என்று அவன் அலறியதுடன் அவன் கண்கள் கட்டிடத்தின் மேல் மேடையை தேடின. ஆனால் ரோஹித் அங்கிருந்தும் உடனே வழுக்கி கீழே இறங்கி வெறும் நிழலாக அங்கிருந்து நழுவிவிட்டான். மாதமாதேவி சிதறிய பழங்களை தாழ்த்தி எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன துணியில் துடைத்து மீண்டும் கூடை நடுவில் வைத்தாள். சூடான கண்களில் நீர் நிறைந்தது. ஆனால் அவள் அதை ஒட்டாமல், மகளே, ஒவ்வொரு பழத்துக்கும் அது சமயம், விழுகிறது, எழுகிறது என்று அவள் மனத்துடன் பேசிக்கொண்டாள். அருகிலிருந்த ஒருத்தி மெதுவாக வந்தாள். ஒரு பழத்தை கொண்டு போய் அவளது கையில் 20 ரூபாய் வைத்துச் சென்றாள். அந்த 2 நோட்டுகளும் சட்டத்தின் ஆணையை விட மேன்மையாகளாக அவளது விரலில் இறங்கின. நன்றி என்று மாதமாதேவி சொன்னாள். தெருவில் ஊடாடிக் கொண்டிருந்த காற்று அவளது மேனியில் உலர்ந்த வியர்வையைத்தான் குளிர்வித்தது. ஆனாலும் உள்ளே படர்ந்த நெருப்பு எதுவும் தணியவில்லை. அந்த நேரத்தில் சாவித்ரியின் காரின் சுழற்றுக் குரல் அலுவலக நிலையை உடைத்தது. அவள் டேபிளில் இருந்த தொலைபேசியை போட்டிட, நிலைக்கு வரன் என்று ஓட்டுநரிடம் திடமாகச் சொன்னாள். முதலில் அம்மா இருக்கும் இடத்துக்கு. மார்க்கெட்டுக்கே கவுண்டர்களின் வேகம், சிக்னல்களின் மாற்றம், சாலையைத் தாண்டும் நடுநடுங்கும் பாதசாரிகள் எல்லாவற்றையும் தாண்டிச் செல்லும் கண்ணியமான கோபம் அவளுக்குள் துடித்தது. அவள் காரின் முன் காற்றில் துளைக்கின்ற ஒலியை அடக்கிக் கொண்டு, நானே நேரடியாக பார்ப்பேன் என்று அவள் உள்ளே முடிவு செய்தாள். எல்லைக்கோட்டை மேல் நின்ற நந்தினி கைமுறையாக தொலைபேசியை தாக்கியதும் கைகளின் வலைங்களில் ஒரு வகையான உதட்டுப்போக்கு. அக்கா, நான் உடனே வர முடியாது. ஆணி போல இங்கே நின்றிருக்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் நீ செய்வதை நான் நம்புறேன். இந்த வாக்கின் பின் அவள் தன் ரைஃபிளின் அருகில் கூடுதல் கவனத்துடன் நின்றாள். விசிறியின் மேல் சிக்கிய தூசியை கீறுவது போல பட்டை விரல் தன் வாயை கடித்தது. உறுதி என்பது எல்லைக்கு காவல் போல். அவள் மெல்ல, அம்மாவுக்கு நான் சேர்ந்திருப்பேன் என்று சொல்லிக் கொண்டாள். மார்க்கெட்டில் அருணின் கண்ணில் ஏதையா வெறுப்பு மீண்டும் திறக்கப்பட்டது. எல்லோரும் வீட்டுக்குப் போங்க, சட்டம் யார் கையில் இருக்குது, தெரியாம பேசாதீங்க என்று கத்தினான். ஆனால் கத்தல் மட்டும் போதவில்லை. ரோஹித்தின் வீடியோ ஒரு வினாடியில் ஆகாய கம்பி வழி நூல் கிழித்து எல்லோரின் கைகளுக்கும் சென்று கொண்டிருந்தது. ஒரு தாயின் கூடை சிதற, யார் அமைதியா நின்றாங்க என்ற கேள்வி வீடியோ கீழே பதிவு செய்யப்பட்டிருந்தது. சிலர் தலை உயர்த்தி பார்த்தனர். சிலர் முன்னால் இருக்கும் கண்ணாடிச் சிறுமையை தன் தோள் மீது ஏற்றி நின்றனர். அமைதி யாருக்கும் வசமில்லை. ஆனாலும் சத்தமும் யாருக்கும் அல்ல. காலையிலிருந்து வீசும் காற்று இப்போது முதிர்ந்தது. அசைவுற்ற ரிக்ஷா சக்கரங்கள் போல் அவரவர் மனதில் நச்சுத்தூள் நகர்ந்தது. மாதமாதேவி கூடை துணியை ஒழுங்குபடுத்தி ஒரு பழத்தை தனியாக வைத்தாள். அது அவளது மனத்தில் நந்தினிக்காக தாயிருக்கும் சிறு விருந்தே. மகளே என்று அவள் மனதில் சொன்னாள். நீ வந்தால் என் கைகளை பிடித்து நான் அதுபோல நிற்பேன் என்று நினைத்தாயோ? இல்லை, நான் என் பாதையில் நிற்பேன். நீ உன் சட்டத்தில் நிற்பாய். அந்த பெருமை அவள் சோகத்தை தாங்கியது. கார் சத்தம் தூரத்தில் திடீரென அதிகரித்தது. சாலை நுழைவில் 2 வாகனங்கள் விரைந்து வந்தன. ஒன்றில் நகர அதிகாரிகள், இன்னொன்றில் நிருபர்கள். யாருக்கும் இது ஒரு வேறு நாடகம் போலத் தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு வீட்டின் வாசலிலிருந்து ஒலித்த அலறலே. இந்த நகரம் அதை காதால் கேட்காதபடி இருந்தது. ஆனால் இப்போது ரோஹிதின் வீடியோ அந்த அலறலை காதுகளுக்கு கொண்டு வந்தது. அந்த வீடியோ ஒரு மலைக்கு மறுபக்கத்தில் கூட ஓடியது. சாவித்ரி அலுவலகத்தின் பின்புறத்தில் இருக்கும் பாதுகாப்பு கண்காணிப்பு அறைக்குள். அங்கிருந்த ஜூனியர் அதிகாரி ஒருத்தி சாவித்ரி ஊர்தியை நோக்கி காத்திருந்தாள். மேடம், நாங்கள் பார்க்கிறோம் என்று பெண் சத்தம் நடுங்கியது. பார்க்காதீங்க, பதிவு செய்யாதீங்க என்று சாவித்ரி ஒற்றை வாக்கில் சொன்னாள். என்னோட அம்மாவை யாரும் கேஸின் மத்தியில் உள்ள சாட்சி மாறி பார்க்கக்கூடாது. அவங்க ஒரு தாயாக இருக்கிறாங்க. அவளுடைய ஆணையில் ஒரு நட, ஒரு இசை,
ஒரு கண்ணீர். வீதியோரத்தில் அமர்ந்திருந்த ஒரே மூதாட்டி தனது இடுப்பிலிருந்த சிறிய பை திறந்து ஒரு சிறு அன்னை சர்க்கரை பருப்பு கொண்டு மாதமாதேவியின் கையில் வைத்தாள். "உனக்கு ஒன்றும் ஆகாது" என்று சொல்லி அவள் சிரித்தாள். அந்த வாக்கியம் மெலிந்தது, ஆனால் அது ஒரு சுவரில் ஒட்டப்பட்ட காகிதம் போல நின்றது. காற்று அது உருளாதபடி கையெழுத்தாக இருந்தது. அதற்குள் ஒரு குழந்தை அமரத்தின் அருகே வந்தது. "அம்மா, இந்த பழம்?" என்று கேட்டது. "குட்டி, இதை பழுக்கிற அளவுக்கு வச்சிருக்கேன். நீ வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அப்பாவுக்கு கொடு. இப்போ பணம் வேண்டாம்" என்று மாதமாதேவி அந்த பழத்தை அவன் கை மேல் வைத்தாள். குழந்தை முகத்தில் தெரிந்த புன்னகை அந்த மார்க்கெட்டில் ஒரே முறை வந்த சூரிய கதிர் போலத் தெரிந்தது. அருணின் கண்கள் அந்த காட்சியை தவிர்த்தன. அவர் பக்கம் அது ஒரு குற்றமாய் தோன்றியது. அங்கிருந்து சற்று தூரத்தில் ரோஹித் இன்னொரு மெசேஜ் அனுப்பினான். உண்மையை காப்பதற்கு சத்தம் மட்டும் போதாது, சாட்சி வேண்டும். இதுதான். அதோடு அவன் வீடியோவுக்கு ஒரு சமூகவியல் கருத்தைச் சேர்ந்தான். சத்தம் இல்லாதோர் குரல். அவன் எழுதிய அந்தச் சொற்கள் பெரிதாகத் தெரியவில்லை, ஆனால் அவை கட்டாயம் யாருக்காவது அழைப்பாக இருந்தன. சாவித்திரியின் வாகனம் மார்க்கெட்டின் நுழைவாயிலை நெருங்கியது. அவள் உள்ளே மூடியிருந்த கண்ணீரை கவசம் போல கட்டி, "நான் அதிகாரி, ஆனா நான் மகளும்" என்று தன் கை மீது கை வைத்துக் கொண்டு அங்கிருந்த காவல்துறை வரிசையை ஒரு முறை கண்களால் அளந்தாள். அங்கிருந்தோரை பார்த்தபோது அவள் முகத்தில் எதுவும் காட்டவில்லை, ஆனால் அவளது பார்வையில் ஜெயம் பிறக்கும் மௌனம் இருந்தது. அந்த மௌனம் இனி இங்கே ஒரு நாள், ஒரு கூடை, ஒரு தாய், இவற்றை யாரும் காலால் மிதிக்க முடியாது என்று எழுதத் தொடங்கியது. நந்தினி எல்லைக்கோட்டில் தன் கண்களை புதிதாய் துடைத்து, "அக்கா, நீ கையாளு" என்று அடக்கமான மெசேஜ் அனுப்பினாள். சாவித்ரி "ஆமாம்" என்று பதில் தட்டினாள். அந்த இரு எழுத்துக்கள் அந்த தெருவில் ஒரு தாராள நிம்மதி போலப் பொழிந்தன. வீடியோவை பார்த்த எல்லோரும் தங்கள் மொபைலை தாழ்த்தினர். சிலர் கண்களை உயர்த்தினார். மரியாதை என்ற சொல்லுக்கு இங்கே ஒரு சாட்சி கிடைத்தது. கூடை சீரமைத்துக் கொண்டிருக்கும் மாதமாதேவி. அதிகாரத்தின் சத்தம் தளர்ந்த போதும் நகரத்தின் உள் இசை மெதுவாக வலுவாகியது. விற்பவர்களின் தனிமை குலைந்தது. அதற்கு பதிலாக ஒற்றுமை சுடரொளியாக மின்னியது. "அக்கா, ஒரு பிளாஸ்டிக் பை கொடுங்க" என்று ஒருவன் சொன்னான். அதன்பின் இன்னொருவன் மாதமாதேவியின் கூடை அருகே பிளாஸ்டிக் போட்டு சிதறிய பழங்களை தொகுக்க உதவினான். அமைதியில் உதவிய கைகளுக்குள் ஒரு நாட்டின் சட்டம் தானாகப் பிறந்தது. இந்த முதல் நாளின் கதையில் முடிவு எதுவும் இல்லை, ஆரம்பம் மட்டும்தான். ஆனால் அந்த ஆரம்பமே நெருப்பை அள்ளிக்கொண்டது. ரோஹித் தன் மொபைலை கீழே இறக்கி வீட்டிற்கு ஓடும்போது அவன் மனத்தில் இருந்தது ஒரே வாக்கியம்: "நாளை இதுக்கு விடை வரும்." அந்த விடை என்பதுதான் சாவித்திரியின் உள்மனக்குரலும். மாற்றம் மெல்ல ஆரம்பமாகிறது. அது ஒரு கூடை வாசனையிலிருந்தே. அந்த கூடை வாசனையை காற்று அள்ளிச் சென்றது. அதன் பின்னால் ஒரு சின்ன நடையைப் போல ஒரு காரின் ஒலி வந்தது. வேகத்தில் அல்ல, நேரத்தில். அந்த வாகனம் அருகில் வரும்போது அனைவரும் முகத்தை உயர்த்தினர். யாருக்கும் இன்னும் தெரியவில்லை. அந்த வாகனத்தின் கதவு திறந்ததும் இந்த சந்தைக்கு சட்டத்தின் உண்மையான மனம் வரப்போகிறது. ஆனால் இதற்குள் ஒரு தாய் தன் கூடை சிதறிய பழங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டே புன்னகையுடன் காத்திருந்தாள். அவள் மகள்கள் இருவரும் வெவ்வேறு எல்லைகளில் இருந்தாலும் தாயின் அருகில் வருவதற்காக. இந்த பகல் இன்னும் துவங்கியதுதான். சாவித்திரியின் மனதில் அந்த காட்சி இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. அம்மாவின் கையில் இருந்த கூடை தரையில் சிதறி கிடந்த அந்த வீடியோ அவள் கண்முன்னே மறுபடியும் மறுபடியும் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் அவள் முகத்தில் எந்த கோபமும் வெளிப்படவில்லை. மாவட்ட கலெக்டராகும் பொறுப்பு, மகளாகும் பாசம், இரண்டையும் ஒரே நேரத்தில் சுமக்க வேண்டிய நேரம் இது. "நான் கோபத்தில் ஒரு தவறு செய்யக்கூடாது" என்று அவள் தன் நெஞ்சுக்குள் மெல்ல சொன்னாள். அந்த மாலை சாவித்ரி தன் அதிகார வாகனத்தை விட்டு விலகி சாதாரண பெண் போல மார்க்கெட்டுக்குச் செல்ல முடிவு செய்தாள். மஞ்சள் நிற சல்வார் சூட் அணிந்து தலையில் ஒரு சாதாரண துணி கச்சையை போர்த்திக் கொண்டாள். காரை மார்க்கெட்டிலிருந்து தூரத்தில் நிறுத்தி அவள் பாதையில் நடந்தாள். தெருவில் இருக்கும் சத்தம், சாயங்காலத்து வாசனை, சாம்பல் நிற வானம் எல்லாம் ஒரு பக்கமாகச் செல்ல அவள் உள்ளம் மட்டும் உறுதியாயிருந்தது. போலீஸ் நிலையத்தின் வாசல் அருகில் வந்தபோது
அங்கு இருந்த சிதைந்த மரக்கதவின் சத்தம் சாவித்திரியின் கவனத்தை ஈர்த்தது. உள்ளே நுழைந்ததும் குடிநீர் கலந்த மது வாசனை மூக்குக்குள் புகுந்தது. சுவற்றின் ஓரங்களில் பழைய கேஸ் பைல்களின் குவியல், தரையில் விழுந்த சிகரெட் துண்டுகள், ஒரு மூலையில் சாய்ந்திருந்த வாகன சக்கரம் எல்லாம் அந்த இடத்தின் அலட்சியத்தை காட்டின. காவலர்களில் சிலர் சோர்வாக நாற்காலியில் படுத்து கொண்டிருந்தார்கள். இருவரின் கையில் திறந்த மது பாட்டில் இன்னும் கண்ணாடியில் ஒளிந்திருந்தது. "யாரு நீ?" என்று ஒரு காவலர் கூச்சலிட்டான். சாவித்ரி மெதுவாக, "நான் ஒரு சாதாரண பெண்தான். அருண் சௌதரி ஐயாவை பார்க்கணும்" என்றாள். அவள் குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் எங்கோ ஒரு எச்சரிக்கை இருந்தது. அந்த நேரத்தில் அகங்காரம் நிறைந்த நடைபோட்டுக் கொண்டு அருண் சௌதரி உள்ளே வந்தான். கையில் சிகரெட், முகத்தில் சிரிப்பு. "இங்கே என்ன விசேஷம்? யாரும் சந்தையில் சத்தம் போட முடியாது. உனக்கு என்ன வேணும்?" என்றான். அவன் பார்வையில் ஒரு சிறிய அவமதிப்பு இருந்தது. சாவித்ரி அவன் கண்களில் நேராக பார்த்தாள். "நீ இன்று காலை என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா? ஒரு தாயின் உழைப்பை தரையில் போட்டாய். சட்டம் கையில் இருப்பவன் அதையே மிதிக்கக்கூடாது" என்று அவள் சொன்னாள். அவள் குரலில் எந்த கூச்சமும் இல்லை. ஆனால் அந்த அமைதி கூட ஓர் அடியாகப்பட்டது. அப்பொழுது கதவின் அருகே ஒரு சத்தம். "சாவித்ரி மேடம் வர்றாங்க" என்று யாரோ கத்தினார்கள். அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். சில வினாடிகளில் சிவப்பு விளக்குகளுடன் கூடிய கார்களின் ஒலி வெளியே நிற்க பெரிய அதிகாரிகள் உள்ளே வந்தனர். காவலர்கள் தங்கள் நாற்காலிகளில் இருந்து எழுந்து நின்றனர். அருண் சௌதரியின் முகத்தில் முதல் முறையாக குழப்பம் தென்பட்டது. மாவட்ட ஆட்சியர் சாவித்ரி தனது அடையாளத்தை தெளிவாக வெளிப்படுத்திக் கொண்டாள். "நான் மாவட்ட கலெக்டர் சாவித்ரி. இன்று காலை நடந்த நிகழ்வுக்கான புகார் எனக்கு நேரடியாக வந்துள்ளது" என்று அவள் சத்தமாக அறிவித்தாள். அவள் பக்கம் வந்த துணை அதிகாரிகள் அவளை மரியாதையுடன் வணங்கினார்கள். "இன்ஸ்பெக்டர் அருண் சௌதரி, உங்கள் நடத்தை சட்டத்திற்கு எதிரானது. உங்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிடுகிறேன். டியூட்டி அதிகாரி ராணாவையும் அதே நேரத்தில் நிறுத்த வேண்டும்" என்று அவள் கட்டளையிட்டாள். அவளது குரலில் எந்த தயக்கமும் இல்லை. போலீஸ் நிலையம் முழுவதும் சில நொடிகள் அமைதியாக இருந்தது. பிறகு பெரிய அதிகாரிகள் உத்தரவின்படி அருண் மற்றும் ராணாவை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தனர். சில காவலர்கள் தங்கள் தலைகளை தாழ்த்தினர். சிலர் நடுங்கிய குரலில் "மன்னிக்கவும் மேடம்" என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் காற்றில் ஒரு புதிய சத்தம், ஒரு தொலைபேசி ரிங். சாவித்ரி கையை நீட்டி அழைப்பை எடுத்தாள். மறுபுறம் இருந்த குரல் குளிர்ச்சியாய், "சாவித்ரி, நகரத்தில் அதிகம் பறக்காதே, இன்னும் விளையாட்டு துவங்கிதான் இருக்கு" என்றது. அவள் உடனே குரலை அடையாளம் கண்டாள். கங்கை பிரசாத் யாதவ், நகரத்தின் பெரிய அரசியல் தலைவன், காவல்துறையிலும் ஆழமாக கைகொண்டவன். "நீங்க சட்டத்தை மீறினா நான் என்ன செய்வேன்னு பார்க்கலாம்" என்று அவன் குரல் மிரட்டியது. அழைப்பு முடிந்ததும் சாவித்ரி ஒரு நொடி ஆழமாக மூச்சை இழுத்தாள். அவள் முகத்தில் எந்த பயமும் தெரியவில்லை. ஆனால் உள்ளத்தில் ஒரு தீவிரமான கவலை எழுந்தது. அம்மாவின் பாதுகாப்பு முக்கியம் என்று அவள் மனதில் நினைத்தாள். உடனே தனது நம்பகமான அதிகாரிகளை அழைத்து, "மாதமாதேவி அம்மாவை கவனமாக காக்க வேண்டும். அவளை எங்கும் தனியாக விடக்கூடாது" என்று உத்தரவிட்டாள். அவள் குரலில் உத்தரவு மட்டுமல்ல, ஒரு மகளின் பரிவு கலந்திருந்தது. இரவு மார்க்கெட்டின் சாலையில் குளிர்காற்று வீசியது. நகரத்தின் மேல் ஒரு பெரிய புயல் மெதுவாக கூடிக்கொண்டிருந்தது. ஆனால் சாவித்ரியின் உள்ளம் இன்னும் உறுதியாயிருந்தது. அவள் தன் மனதில், "இது துவக்கமே, உண்மை மறைக்க முடியாது" என்று நிச்சயித்தாள். அந்த இரவின் இறுதியில் மார்க்கெட்டின் வழியாக நடந்த மாதமாதேவிக்கு தெரியவில்லை. அவளது மௌனமான கண்ணீருக்குப் பின்னால் மகள் சட்டத்தின் முழு சக்தியையும் தன் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறாள். நகரத்தின் எல்லா வீதிகளிலும் காற்று ஒரு செய்தியை எடுத்துச் சென்றது. நீதியின் காலடி என்று. காலை, விடியற்காலையின் காற்று நகரம் முழுவதும் இன்னும் பதட்டத்தை தாங்கிக் கொண்டிருந்தது. சாவித்ரி இரவில் தூங்கியதே இல்லை. அம்மா பாதுகாப்பாக இருக்கிறாரா என்ற எண்ணம் அவளை தொடர்ந்து துரத்தியது. தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகளிடம் எந்த நேரத்திலும் கவனமாக இருக்க வேண்டும், யாரையும் வீட்டுக்குள் அனுமதிக்க வேண்டாம் என்று அவள் மீண்டும் உத்தரவிட்டாள். கங்கை பிரசாதின் தொலைபேசி அழைப்பின் மிரட்டல் அவள் மனத்தில் ஒருவித சுளிர்க்கும் குளிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் அவளின் முகத்தில் அது எதுவும் தெரியவில்லை. "நான் சட்டத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன்"
என்று அவள் தன் நெஞ்சுக்குள் உறுதியாக கூறிக்கொண்டாள். அடுத்த நாள் காலை சந்தையில் புதிய பேச்சு பரவியது. மாதமாதேவியின் கூடை பழத்தில் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாம் என்று வதந்தி ஒலித்தது. சில காவலர்கள் மாதமாதேவியின் வீட்டுக்கு வந்து, நாங்கள் சோதனை செய்ய வந்திருக்கிறோம் என்று அறிவித்தார்கள். திடீரென அவர்கள் பழக்கூடையின் அடியில் இருந்து சிறிய பைகளில் சில பவுடர் எடுத்தனர். இது போதைப் பொருள் என்று கூவினார்கள். சந்தையில் கூடியிருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். நேற்று கலெக்டர் வந்து சண்டை போட்டதற்கு பழிவாங்குகிறார்கள் என்று சிலர் கிசுகிசுக்க, இன்னொருவர், இல்லை இல்லை, அவங்களே ஏதாவது மறைத்திருப்பாங்க என்றார். ஒரே குழப்பம் நகரமெங்கும் பறந்தது. மாதமாதேவி தன் நிலைப்பாட்டை இழக்கவில்லை. நான் பிறர் சொத்துக்களைத் தொடமாட்டேன், இது பொய்யு என்று அவர் கண்ணீருடன் சொன்னாள். ஆனால் காவலர்கள் அவளை அழைத்து சென்றனர். செய்தி வேகமாக பரவியது. சமூக ஊடகங்களில் படங்கள், வீடியோக்கள், கலெக்டர் தாயின் கையில் போதைப் பொருள் என்ற தலைப்புகள் நகரமெங்கும் பரவின. ஊடகத்தின் குரல் ஒரே நேரத்தில் சந்தையில் எழுந்தது. சாவித்ரி அந்த செய்தியை அலுவலகத்திலிருந்தே கேட்டாள். ஒரு நொடி அவள் நாற்காலியில் உட்கார்ந்தே போனாள். இது கங்கை பிரசாதின் வேலை என்று அவள் உடனே புரிந்தாள். அவள் சட்டத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. நான் தனியாக விசாரணை செய்ய மாட்டேன், சட்டம் பேசும் என்று முடிவு செய்தாள். மாவட்ட நீதிபதியிடம் நேரடியாக பேசி மாநில அளவிலான சிறப்பு விசாரணையை ஏற்படுத்தினாள். இதற்கிடையில் ரோஹித் தனது பக்கம் கையை களைப்பதற்கெல்லாம் இடமில்லை. அம்மாவை சதி செய்றாங்க என்று தெரிந்து கொண்டு அவன் பழைய வீடியோவையும் புதிய சம்பவத்தையும் இணைத்து புதிய பதிவை வெளியிட்டான். நேற்றைய இன்ஸ்பெக்டர் குழு இன்று போதைப் பொருள் வைத்திருக்கிறது, சாட்சி தேவை என்று அழைப்பைச் செய்தான். சந்தையின் சில வியாபாரிகள், குறிப்பாக பக்கத்து தேயிலை கடைக்காரர், மீன் விற்பவள், இவர்கள் அனைவரும் ரோஹித்தை அணுகினர். நேற்று இரவு 2 பேர் மாதமாதேவியின் வீட்டுக்குள் வந்ததை பார்த்தோம். சந்தையில் உள்ள சிசிடிவி கேமராவில் அவர்கள் காட்சிகள் இருக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். ரோஹித் உடனே அந்த சிசிடிவி காட்சிகளை தேடிப் பிடித்தான். வீடியோவில் தெளிவாக இருவரின் முகமும் தெரிந்தது. அவர்களில் ஒருவர் அருண் சௌதரியின் பழைய உதவியாளர், மற்றொருவர் கங்கை பிரசாதின் நம்பிக்கைக்குரிய மனிதன். இந்த ஆதாரங்களை அவன் மாவட்ட விசாரணை குழுவிற்கு வழங்கினான். அதே நேரத்தில் சாவித்ரி அந்த ஆதாரங்களை சட்டப்படி உறுதிப்படுத்திக் கொண்டாள். மாநிலத்திலிருந்து வந்த விசாரணை அதிகாரிகள் அந்த வீடியோவை பார்த்ததும் உண்மை வெளிப்படையாகியது. காலம் வீணாக்காமல் சாவித்ரி தன் அதிகாரிகளிடம் உத்தரவிட்டாள். அருண் சௌதரியையும் அவரது உதவியாளரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். கங்கை பிரசாதின் வீட்டில் சோதனை நடத்துங்கள் அந்த இரவே. போலீஸ் குழுக்கள் ரகசியமாக நகரம் முழுவதும் பிளான் அமைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இரவு 10 மணிக்குப் பிறகு கங்கை பிரசாதின் பெரிய பங்களாவை சுற்றி வளைத்தனர். ஊடகமும் மக்கள் கூட்டமும் பக்கம் திரண்டு நின்றனர். விசாரணை அதிகாரி சாட்சியுடன் வந்து, நாங்கள் வாரண்ட் வைத்திருக்கிறோம் என்று அறிவித்தார். கங்கை பிரசாத் முகத்தில் முதல் முறையாக பீதி தெரிந்தது. நீ எதையும் நிரூபிக்க முடியாது என்று கத்தினாலும் சிசிடிவி காட்சிகள், ரோஹித்தின் வீடியோ, சந்தை வியாபாரிகளின் சாட்சியம், ஆல் கம்பைன்ட் அவனை சட்டத்துக்கு முன் குனியச் செய்தது. சில நிமிடங்களில் அவரை கைக்கட்டையுடன் போலீசார் வெளியே கொண்டு வந்தனர். மக்கள் கூட்டம் கைத்தட்டலுடன் ஆரவாரம் செய்தது. அடுத்த நாள் மாதமாதேவி சிறையில் இருந்து விடுதலையானார். சாவித்ரி அவரை வரவேற்க சிறை வாசலில் காத்திருந்தாள். கண்ணீர் கலந்த புன்னகையுடன் மாதமாதேவி மகளின் கைகளை பிடித்தாள். எனக்காக நீ இவ்வளவு செய்தது மகளே என்று குரல் தளர்ந்தது. அப்போது நந்தினி எல்லை பகுதியிலிருந்து வீடியோ அழைப்பில் இணைந்தாள். திரையில் தன் 2 மகள்களையும் பார்த்த மாதமாதேவியின் கண்களில் பெருமை மிளிர்ந்தது. சந்தையில் மக்கள் கூடினர். முன்னர் அமைதியாக பார்த்தவர்கள் இப்போது மரியாதையுடன் நின்றனர். தேயிலை கடைக்காரர், மீன் விற்பவள், ரோஹித் ஆல் கேம் ஃபார்வர்ட். அம்மா, நீங்க எங்களுக்கு சத்தமில்லாத சக்தி. உங்க துணிச்சலாலதான் இந்த சந்தைக்கு மரியாதை வந்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். மக்கள் ஒன்றாக கைத்தட்டினர். சந்தையின் காற்றில் இன்று ஒரு புதுமையான சுதந்திர வாசனை பறந்தது. மாநில அரசின் உத்தரவின்படி அருண் சௌதரி மற்றும் அவரது உதவியாளர்கள் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். கங்கை பிரசாத் மீது கடும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு அவருக்கு நீதிமன்றத்தில் தண்டனை விதிக்கப்பட்டது. செய்தித்தாள்கள் முழுவதும் மாவட்ட கலெக்டர் சாவித்ரியின் துணிச்சலான நடவடிக்கை என்ற தலைப்புகள் பிரசுரமானது.
மாதமாதேவி தனது வீட்டின் வாசலில் மீண்டும் பழக்கூடை வைத்தாள். ஆனால் இந்த முறை அந்த கூடை நகரம் முழுவதும் மரியாதையின் அடையாளமாக இருந்தது. மக்கள் அவரை பார்க்க வந்தார்கள். யாரும் இனி அவளை ஒரு சாதாரண விற்பவளாக மட்டும் பார்க்கவில்லை. அவருடைய புன்னகையில் கண்ணியத்தின் ஒளி பிரகாசித்தது. சாவித்ரி ஊடகத்தினரிடம் கூறினாள், நியாயம் என்றால் கோபம் காட்டுவது அல்ல. சட்டத்தின் வழியே நடந்தால்தான் உண்மையான நியாயம் கிடைக்கும். யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை. அவளது வார்த்தைகள் நகரத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் எதிரொலித்தது. நந்தினி எல்லை பகுதியில் இருந்து ஒரு செய்தி அனுப்பினாள். அம்மா, நீ எங்களுக்கு உயிரோடு இருக்கும் தைரியத்தின் சின்னம். இந்த நாள் எப்போதும் நினைவில் இருக்கும் மாதமாதேவி அந்த செய்தியை படித்து இரு மகள்களின் சாதனையை நினைத்து சிரித்தாள். அவள் மனதில் ஒரு பிரார்த்தனை மட்டும், நியாயம் வாழ்க. அந்த மாலை சந்தையில் காற்று மெதுவாக அடித்துக் கொண்டிருந்தது. சூரியன் அஸ்தமிக்கையில் மாதமாதேவி தன் பழக்கூடையை மூடிக்கொண்டாள். கூடை மீது விழுந்த ஒளி இப்போது பொன்னாக மின்னியது. அந்த ஒளியில் ஒரு தாய், 2 மகள்கள் மற்றும் சட்டத்தின் வெற்றி